ரெஃபரன்ஸ் மெனுல இருக்க சைட்டேஷன் ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நார்மலா இதுல சைட்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் என்னன்னா நம்ம நிறைய டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். அதாவது நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட டாக்குமெண்ட் HTML கண்டென்ட்டை நான் எடுத்திருக்கேன். இப்போ இதனுடைய ரெஃபரன்ஸ் நம்ம ஏதாவது ஒரு ஆத்தரோட நேமோ இல்ல ஏதாவது ஒரு புக் நேம் நான் இடையில அதை மார்க் மாதிரி காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க இந்த HTML அப்படின்ற இடத்துல இப்போ நம்மளோட சைட்டை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெஃபரன்ஸா காட்ட போறேன். சோ அந்த ஆப்ஷனை நம்ம ஆட் பண்றதுக்கு என்ன பண்ணுங்க, இன்சர்ட் சைட்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது நார்மலா நம்ம கிரியேட் பண்ணியிருந்த எல்லா சைட்டேஷன்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வரைக்கும் பாருங்க நம்ம ஆட் பண்ணதுல ஒண்ணு மட்டும் ஆட் ஆயிருக்கு, அதனால அது உங்களுக்கு இந்த இடத்துல விசிபிளா காட்டுது. இல்ல நான் புதுசா தான் ஒன்னு கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா ஆட் நியூ சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா டைப் ஆஃப் சோர்ஸ் அப்படின்ற இடத்துல நமக்கு நிறைய கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக்கை நான் ரெஃபரன்ஸா ஆட் பண்ண போறேன்னா புக்குங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இல்ல நான் ஒரு வெப்சைட் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா வெப்சைட் அப்படிங்கிற சோர்ஸை நீங்க கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணோன்னா பாருங்க அதுக்கேத்த மாதிரி உங்களோட இந்த ஃபீல்டு எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இதுல ஆத்தர் அப்படின்ற இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கறது கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த வெப் பேஜ் அப்படிங்கிறதுக்கு நான் டியூட்டர் ஜோஸ் .in அப்படிங்கிறது நேமா கொடுத்துக்கிறேன். நேம் ஆஃப் த சைட் ஓகேங்களா, நான் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் கொடுக்க போறேன். இல்ல அப்படின்னா HTML டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் மாத்திக்கிறேன். நேம் ஆஃப் த சைட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா www.tutorjuice.in அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். இயர் பாத்தீங்கன்னா 2014 அப்படின்றது கொடுத்துட்றேன். மந்த் பாருங்க ஜூன் அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். அதே போல டே நீங்க கொடுக்கறதா இருந்துச்சுன்னா அந்த டேவும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதனுடைய URL. ஸோ URL நமக்கு நார்மலா எப்படி இருக்கும், இந்த ஒவ்வொன்றுக்குமே பாருங்க ஒவ்வொரு ஃபீல்டுல நம்ம கை வைக்கும் போதுமே இங்க எக்ஸாம்பிள் அப்படின்ற இடத்துல எப்படி நீங்க அங்க இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிற சஜெக்ஷனும் நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ URL அப்படின்ற இடத்துல HTTP:// ஸோ இதில் என்ன பண்ணுங்க ஸ்லாஷஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைட்டோட ரெஃபரன்ஸ் www.tutorjuice.in அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது நம்மளோட இந்த வெப்சைட் ரெஃபரன்ஸுக்கு எந்த மாதிரியான டேக் நேம் கிரியேட் ஆகும், அதாவது ஷார்ட் நேம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த மாதிரி ஃபீல்டு கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுவாங்க. ஸோ இப்போ இதை நான் ஆல்டர் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டியூட்டர் அப்படிங்கிறது தான் டேக் நேமா வரணும், அடுத்து ஒரு கமா போட்டு எனக்கு வரணும் அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாருங்க நமக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே எடுத்துக்காது. சோ அதனால நான் இதை அப்படியே லீவ் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 1ங்கிறது எனக்கு வேண்டாம், இதுதான் என்னோட டேக் நேமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்க ஓகே பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம எந்த இடத்துல ஆரோ வச்சிருந்தோமோ அந்த இடத்துல பாருங்க இப்போ நீங்க என்ன ஸ்டைல் APA அப்படிங்கிற ஸ்டைல் இருக்கு ஓகேங்களா, இந்த ஸ்டைலை பொறுத்தவரையிலும் உங்களோட சைட்டுக்கு ஷார்ட் நேமா பிளஸ் அந்த இயர் இது ரெண்டையும் மட்டுமே டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஸ்டைலை நீங்க சேஞ்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு சில டிஃபால்ட் ஸ்டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த ஸ்டைல்ல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க ஜேர்னல் பேப்பர் மாதிரி ரெடி பண்றீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ இதுல நான் IEEE கொடுத்தேன்னா இங்க பாருங்களேன் 1 அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 6th எடிஷன் இருக்கு இல்லைங்களா APA, ஸோ அந்த ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும் உங்க ரெஃபரன்ஸ் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி நான் சோர்ஸா ஆட் பண்ணாம இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா பிளேஸ் ஹோல்டர்ஸா நம்மளால ஆட் பண்ண முடியும். இதே சைட்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட் நியூ பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க பிளேஸ் ஹோல்டரோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் TJ அப்படிங்கறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா நான் என்ன பிளேஸ் ஹோல்டர் கிரியேட் பண்ணனோ அந்த பிளேஸ் ஹோல்டர்ல நமக்கு கிரியேட் ஆயிடும். ஜஸ்ட் நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அதை எடிட் பண்ணலாம். எடிட் பண்ற ஆப்ஷனுக்கு இங்க ஒரு சின்ன ஆரோ கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்க. எடிட் சைட்டேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதே போல உங்க சோர்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா இதை ஒரு நார்மல் டெக்ஸ்டாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுல இந்த அப்டேட் சைட்டேஷன் அண்ட் பிப்ளியோகிராஃபி அப்படிங்கிற ஆப்ஷன் நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க எடிட் சைட்டேஷன் அப்படிங்கறத கொடுக்குறேன். இப்போ அதுல பேஜஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற கவுண்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த கவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் இயரா நான் அதை மென்ஷன் பண்றேன்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்ததுல பேஜஸ் கொடுத்ததுனால P அப்படிங்கிற வேர்ட் நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ நான் கிரியேட் பண்ண பிளேஸ் ஹோல்டர்ல 198 பேஜஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸுமே எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு
ஒரு ஆன்லைன் ரெஃபரன்ஸ் மாதிரி தான். இதுல கடைசியா எண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன புக் எல்லாம் ஆன்லைன் ரெஃபரன்ஸ்ல இருந்து எடுக்கிறோமோ அது எல்லாத்தையுமே நமக்கு ஆட் பண்ணிருப்பாங்க. நீங்க எந்த ஜர்னல் பேப்பரா இருக்கட்டும் இல்ல என்ன ஓபன் பண்ணி பாத்தீங்கனாலுமே லாஸ்டா வந்து ஆன்லைன் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜ்ல ஆட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த ஆப்ஷனை தான் என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா பிப்ளியோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்னென்னலாம் சைட்டேஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிருப்பாங்க. இப்ப இதுல நான் புதுசா ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்சர்ட் பிப்ளியோகிராஃபிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஆல்ரெடி இருக்க 2 சைட்டேஷனையுமே நமக்கு என்ன பண்ணிடும்னு பாத்தீங்கன்னா புக் ரெஃபரன்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிடும். இல்ல இங்க இருக்கிறது இல்லாம நான் புதுசா ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த மேனேஜ் சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கிட்ட என்னென்ன சோர்சஸ் இருக்கு அப்படிங்கறது இங்க டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதுல நாம ஏதாவது யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா சைட்டேஷனா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிக் மார்க் பண்ணி காமிச்சிருப்பாங்க. பிளேஸ் ஹோல்டரா நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் மார்க்ல இருக்கும். கரண்ட் லிஸ்ட்ங்கிறது உங்க டாக்குமெண்ட்ல நீங்க யூஸ் பண்ணிருக்கிறது. சோ இந்த பக்கம் இருக்க மேனேஜ் லிஸ்ட் வந்து இது வரைக்கும் இந்த சிஸ்டம்ல கிரியேட் ஆன லிஸ்ட். சோ இதுல ஏதாவது ஒண்ணு எனக்கு இந்த பக்கம் நான் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க நவீன் கொடுத்திருக்கோம் இல்லைங்களா, சோ இந்த நவீன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு நீங்க காப்பி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சைட்டேஷன் வந்து எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் லிஸ்ட்ல ஆட் ஆயிடும். சோ இதை நம்ம யூஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா செக் மார்க் பண்ணி நமக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிருப்பாங்க. இப்ப இதை நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஜேங்கிறத செலக்ட் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷனுக்கு நீங்க என்ன மாதிரி புக் மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இல்ல ஜர்னல் ஆர்டிக்கல் மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்னா ஜர்னல் ஆர்டிக்கல் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஆத்தர் யாரோ அந்த ஆத்தரோட நேம் கொடுத்துக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா ஸ்டான்லி ராய் அப்படிங்கறது கொடுத்துறேன். டைட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைட்டில் கொடுத்துக்கிறேன். வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கறது கொடுத்துறேன். அதே போல ஜர்னலோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ TWD இயர் வந்து பாத்தீங்கன்னா 2023 பேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேஜஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே பிரஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு 100 to 150 அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். சோ இதே வந்து எனக்கு பிப்ளியோகிராஃபில ஆட் பண்ற எல்லா ஃபீல்டையுமே காட்டுங்க இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி காட்ட வேண்டாம்னா ஜஸ்ட் டிக் பண்ணுங்க. டிக் பண்ணோம்னா அதுல காட்டுற எல்லா ஃபீல்டும் காமிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ணி ஓகே பிரஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, நான் கிரியேட் பண்ண அந்த பிளேஸ் ஹோல்டரை வந்து சைட்டேஷனா நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இதை கொடுத்துட்டு நீங்க ஓகே பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட டாக்குமெண்ட்ல நான் பிப்ளியோகிராஃபி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஆரோ பாயிண்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க பிப்ளியோகிராஃபின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, எனக்கு ரெஃபரன்ஸ்ல இருக்கிறது வேணும் அப்படின்னா ரெஃபரன்ஸை மட்டும் கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு டிஃபால்ட்டா செட் ஆயிடும். இல்ல எனக்கு பிப்ளியோகிராஃபின்னு சொல்லி அது டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா பிப்ளியோகிராஃபிங்கிறத கிளிக் பண்ணுங்க, அந்த மாதிரி செட் ஆயிடும். இப்போ இங்க வர்றது எல்லாமே நீங்க ஆட் பண்ண சைட்டேஷன்ஸ்ல இருந்து எடுத்து தான் டிஸ்ப்ளே பண்ணும். இந்த ஸ்டைல் எனக்கு பிடிக்கல இல்ல நான் புதுசா ஏதாவது ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் அதை என் டேபிள்ல அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ஈவன் நான் என்ன பண்றேன்னா ஸ்டைலை சேஞ்ச் பண்றேன். வேற ஸ்டைல் சேஞ்ச் பண்ணோன்னே என்னோட ரெஃபரன்ஸும் சரி பிப்ளியோகிராஃபியும் பாருங்க சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ புதுசா நான் என்ன பண்றேன்னா ஒன்னு கிரியேட் பண்றேன். நீங்க மேனேஜ் சோர்ஸ்ல இருந்து கிரியேட் பண்ணாலும் சரி இல்ல நியூ சோர்ஸ் போனாலும் சரி. இப்போ நான் மேனேஜ் சோர்ஸ்ல போயிட்டு நியூ ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இதுல நான் புக்கை கிளிக் பண்ணிக்கிறேன். புக் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா HTML அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் ஆஃப் HTML அப்படிங்கறது நான் கொடுத்துறேன். இயர்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2020 அப்படிங்கறது கொடுத்துறேன். சிட்டி வந்து பாத்தீங்கன்னா சேலம் அப்படிங்கறது கொடுத்துறேன். ஓகேங்களா, பப்ளிஷர் வந்து TJ அப்படிங்கறது நான் கொடுத்துறேன். ஸ்டாண்டர்ட் நம்பர் அந்த புக்குக்கு வந்து ஒரு ISBN நம்பர் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த ISBN நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரும் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஓகே பிரஸ் பண்றேன். இப்போ புதுசா வந்து பாருங்க பிப்ளியோகிராஃபில ஒரு என்ட்ரி நமக்கு கிரியேட் ஆகணும். ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். எனக்கு நார்மலா வந்து பாருங்க இன்னும் அது ஓப்பன் ஆகல. ஓகேங்களா, நான் இப்ப கிரியேட் பண்ணது இன்னும் என்னோட இந்த ரெஃபரன்ஸ் டேபிள்லயும் வரல பிப்ளியோகிராஃபி டேபிள்லயும் வரல. ரெண்டுலயுமே நம்ம ஆட் பண்ணோம் இல்லைங்களா, சோ அதுக்காக என்ன பண்ணோம்னா இதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் சைட்டேஷன் அண்ட் பிப்ளியோகிராஃபின்னு இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். நம்ம புதுசா ஆட் பண்ணிருக்க பாருங்க அந்த HTML வந்துருச்சுங்களா, சேம் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் இங்கேயும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா டேபிள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி உங்களோட புக் மெட்டீரியல் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இதெல்லாம் ரெஃபரன்ஸ்ல எடுத்துக்கிட்டேன், இதெல்லாம் என் டாக்குமெண்ட்ல வரணும் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இதனுடைய ஸ்டைல நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மலா நான் சொன்ன மாதிரி 6th எடிஷன் அந்த APA அப்படிங்கிற ஆப்ஷன்ல தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த டிசைனுக்கு உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்க ரெஃபரன்ஸா இருக்கட்டும் இல்ல பிப்ளியோகிராஃபியா இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது மாதிரி என்னோட
பர்ட்டிகுலர் டாக்குமெண்ட்ல நான் ஒரு சில டேபிள்ஸ் வச்சிருக்கேன். அதே போல டைட்டில்ஸ் வச்சிருக்கேன். அது எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ஸ யூஸ் பண்ணி என்ன புக் இல்ல என்ன சைட் அப்படிங்கிறத உங்க டாக்குமெண்ட் எண்டுல இல்ல உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிக்கலாம்.